டிடிவி தினகரன் போட்டியிடாம விலக தயாரா இல்ல அமமுகவே போட்டியிடாரு? அமமுக போட்டியிடும் நல்லா ஆசைப்படுறாரு ஹரி. நான் தான் கிளியரா சொல்றேன், தமிழ்ல தானே பேசுறேன். டிடிவி தினகரன் போட்டியிட மாட்டாரு, அமமுகங்கிற கட்சி போட்டியிடும். எங்க கட்சியில உள்ள நிர்வாகிகள் எங்க கூட்டணியில போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லு. அப்படிதான் கண்டிஷன் போட்டிருக்காரு டாக்ஸ்ல. யாரு அந்த மாதிரி 21 தேர்தலில் சொன்ன அவர் எங்க போட்டிருக்காரு? நானே தானே சொல்றேன். எனக்கு தெரியும்ல என்னென்ன சொல்லுவாங்க. 21 ஃபார்முலா, 21ல என்ன ஃபார்முலாவோ அந்த டேபிள்ல மீண்டும் இல்ல ஃபார்முலால நான் சொல்லல. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில எங்க கூட்டணியில அவர் வந்து சேரணும்னு சொல்றேன். பிஜேபி விரும்பணும்ல இத எதை அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு விரும்புற மாதிரி தெரியலையே. அண்ணாமலை தொடர்ந்து அதிமுக வேண்டாங்கிற அவரு இல்ல அப்படி சொல்லல. அவர்கள் பேசுவதற்கு பதில் சொல்றாரு. அவர் கிளியரா சொன்னாரு, சூழ்நிலையும் காலமும் முடிவு செய்யும் சொன்னார். 24ல அதுக்கான சூழல் வரும்போது உறுதியாக அதிமுக எதிர்ப்புல நின்னார். தனியா நிக்கிறது தான் நல்லதுன்னு பகிரங்கமா சொன்னார். அந்த நிலைப்பாடுல இருந்து நீங்க ஒரு போர்ஷனை கட் பண்ணிட்டு சொல்றீங்க. இவங்க அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக வந்ததுலேருந்து அவரை நியமிச்சது டெல்லி, அவங்களுடைய டெல்லி தலைமை. அவர் வந்ததுலேருந்து இவர்கள் எப்படி, நான் 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவேன் வந்ததுக்கப்புறம் எப்படி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு உறுத்தல் வந்ததோ, அது மாதிரி கொங்கு மண்டலத்தை சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்களை பாஜக தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்தாங்கல்ல, நியமிச்சாங்கல்ல, அதுலேருந்து அவருக்கு வந்து பிஜேபி மேலே ஒரு வெறுப்புணர்வு வந்து ஒரு நேரத்தில் அண்ணாமலை இருந்தால் நாங்கள் கூட்டணியில் வரமாட்டேன்னே சொன்னாங்களே. அவங்களுடைய பிரச்சனை அண்ணாமலை தான். இங்கே எப்படி டிடிவி தினகரன் பிரச்சனையோ அது மாதிரி அண்ணாமலைங்கிற ஒரு தனிநபர்கிட்ட உள்ள பிரச்சனை தான். இப்ப டிடிவி தினகரன் உறுத்தல், அன்புமணி உறுத்தல், அண்ணாமலை உறுத்தல், இவ்வளவு உறுத்தலையும் தாண்டி எப்படி அமையும் இந்த கூட்டணி? ஒட்டுமா அமைஞ்சா அதிமுக வரும் என்ற நம்பிக்கை இருக்கு. அது பல வித் பழனிசாமியா வித்தவுட் பழனிசாமியாங்கிறத நீங்க பார்த்து முடிவெடுங்க. இல்லைன்னா உங்க கட்சி வித்தவுட் பழனிசாமி, ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க பழனிசாமி தான் ஒத்து வர மாட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அதனால நான் சொல்றது அந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும், என்கிட்ட நிறைய பேர் எல்லாம் ஒன்னா ஒன்று சொல்றவங்களுக்கு, இந்த சமயத்துல நீங்க கோட்டை விட்டு 26 தேர்தலில் கூட்டணிக்கு வரலன்னா, ரெட்டையில அவர் வச்சிருக்காருங்கிற படபலம் இருக்குன்னு அவர் பின்னாடி நின்னீங்கன்னா உங்களை நீங்க ஏமாத்திக்காதீங்கன்னு சொல்றேன். அதுக்கு தானே அன்னைக்கே சொன்னேன், அவருக்கு ரெட்டை இலை கிடைத்தது டெம்பரரி தான், அது ஒன்று முழுமையா இல்லை. மறுபடியும் அது ஏன்னா நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது தானே அன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தல் கொடுத்த போய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரெட்டை இலை ஒதுக்கப்பட்டப்பெல்லாம் தேர்தல் ஆணையம் கிளியரா சொல்லியிருக்க, நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படின்னு. சின்னத்துக்கு சிக்கல் வரும்னு கருதுறீங்களா? வாய்ப்பு இருக்கா? இல்ல பழனிசாமிக்கு சிக்கல் வரும்னு சொல்றேன், அவ்வளவுதான். நான் அப்படிதான் சொல்றேன். நீங்க உடனே சின்னத்துக்கு வருவா? பழனிசாமி செய்த அந்த மாடிஃபிகேஷனுக்கெல்லாம் பிரச்சனை வரலாம். நான் வந்து ஒரு நிறைய சட்ட போராட்டங்களை சந்திச்சவங்கிற முறையில் நான் பார்த்து சொல்றேன். ஏன்னா என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப சாதிக்கலி ஜட்ஜ்மெண்ட்லாம் இதுல வராது. இப்ப அதனால அது வேற கட்டம் சார். இப்ப நீங்க வந்து புரட்சி தலைவர் வைத்திருந்த என்ன பைலாலாம் அவர் என்ன அந்த பைலா அடிப்படையை நீங்க ஃபவுண்டேஷனை அடிச்சுட்டு வேற வீடு கட்டுற மாதிரி கட்டிருந்தீங்கன்னா சார் இதெல்லாம் கொஸ்டினபிள். நம்ம 2 பேரும் எதுக்கு பேசிட்டு உங்களுக்கு தான் தெரியுமா, இந்த மாசத்துல ஒரு மாசம் பொறுத்துங்க எல்லாம் தெரிய போகுது. வித்தவுட் பழனிசாமிக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான ரோட் மேப். ஏன்னா அரசியல்ல எல்லா வாய்ப்புகளும் தானே இருக்கு. ஏன் பழனிசாமி பெரிய இவர், அவரு பரமசிவன், அவரு பொதுச் செயலாளர் சார், வீட்டை வச்சிருக்கிறார் சார். என்ன வீட்டை வச்சிருக்காரு? ஒரு பொதுக்குழுவை கூட்டணும்னா 1/3 சேர்ந்தாங்கன்னா கூட்டி போடலாம், தெரியுமில்ல? கூட்டினாங்கல்ல, ராணுவ கட்டுப்பாடோட அவர் வந்து 26ல முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் சொல்லுறது. அவரை சேர்ந்தவங்க கூட்டினாங்க சார். இப்ப அவர் நீங்க என்ன கேட்டீங்க, அவரை வந்து அவருக்கு எதாவது கூட்ட முடியுமா? கூட்டுறது சட்டத்துல இடம் இருக்கு சார். சட்டத்துல 26க்கு முன்னாடி வாய்ப்பு இருக்கு. அதுக்கான அறிகுறிகள் தெரியுதா உங்களுக்கு? அறிகுறிகள் தெரியுதா? இல்லைன்னா எல்லா அரசியல்ல வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாம் மாறும். ஏதோ நடக்குது. இல்ல நடக்கலாம், நடக்கும். அம்மாவுடைய கட்சி, தலைவர் கட்சி தவறான பாதையில் போயிட்டு இருக்கு. அது சரியாவதற்கு இயற்கை வழி செய்யும் நான் சொல்லியிருக்கிறேன். இயற்கையே அதை தலைமையகம் டெல்லியில இருக்கா? உங்களுக்கு இயற்கையெல்லாம் இயற்கைக்கு போய் டெல்லிக்கு அதுக்கு இல்லை, இயற்கை மேல இருக்கிற இயற்கை. டெல்லி சோர்சஸ் ஏதோ சொல்லி, எனக்கு எந்த டெல்லி சோர்ஸ் சொல்ல. நான் அன்னைக்கு டெல்லிக்கு போனதுல இருந்து வந்து என்ன ஊடகத்தை பயணத்தோட ரகசியம் ஒன்னு ராசியில் என்னோட, நான் தான் சொல்றேன், என்னுடைய தனிப்பட்ட பயணம், என்னோட பிரைவேட் விசிட்டு. நான் எந்த அரசியல் தலைவர்களையுமே நான் சந்திக்கலைன்னு சொல்றேன். ஏன்னா நான் போயிருந்தப்ப அங்க
திரு அண்ணாமலை கூட டெல்லியில வந்திருந்தாரு. நான் அவர்கிட்ட கூட போன்ல பேசினேன். அவர் வேற வேலையா டெல்லியில இருந்தாரு இன்னைக்கு. நீங்க அப்படி இல்ல, எங்க சித்தி வரல. அப்படி சும்மா நான் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில தான் பார்த்தேன். எங்க சித்தி எங்க கூட எல்லாம் வரல, நானா என்னோட உதவியாளர் தான் போனோம். அது ஏற்கனவே திட்டமிட்ட இது. நான் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக போனேன். அப்படியே சில அரசியல் தலைவர்கள் யாரையும் பார்க்கல. நான் இங்க இருந்து காலம்புற 10 மணி ஃபிளைட்ல ஏறினேங்க. அங்க போறதுக்கு 2 மணி ஆயிட்டு, சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு நான் திரும்பி ஹோட்டல் வருது 9 மணி. அடுத்த நாள் 10 மணிக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு வரணும்னா எத்தனை மணிக்கு கிளம்பிருக்குன்னு தெரியும். அங்கே அண்ணாமலை இருக்காருங்கிறது தெரிஞ்சது. ஏன்னா அவர் ஏற்கனவே அங்கே டெல்லிக்கு போயிருந்தாருங்க அன்னைக்கு. அதுதான் தெரியுமா உங்களுக்கு? அவர் அண்ணாமலை போனது உங்கள் தொலைக்காட்சியில் அவர் வந்திருக்காரு தெரிஞ்சுட்டா சும்மா அவருக்கு ஃபோன் பண்ண, அவ்வளோதான். நீங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்க, அதான் டெல்லியில் இருக்காங்க. ஆனால் அவர் அதிமுக கூட்டணியை விரும்பல தானே. அதை வந்து அவர் இன் ஆஸ் மெனி வேர்ட்ஸ் வெளிப்படுத்துறார். 5 முனை போட்டின்னு இப்போ வெளியில சொல்றாரு. ஆமா ஆமா, அவர் வந்து அதிமுகவை விமர்சனம் தான் செய்யறார். அவருக்கு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம். நான் வந்து சொல்றேன், அது கட்டாய கல்யாணம் நான் சொல்லுறேன் சார். நான் கிளியரா அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். பாஜக தலைவரா அவர் சொல்றார், நான் ஒரு அம்மாவுடைய தொண்டனா, நீங்க கேள்வி கேட்கிறப்ப நானா போய் அதிமுக வாணி எங்க நின்று ரோட்ல நின்று கூவுறது கிடையாது. நீங்க என்ன இது மாதிரி கேள்வி கேட்டு தொலைவி கேட்கிறப்ப, அது அந்த டெல்லிக்கு போயிட்டு வந்த போதும் என்னை போட்டு துருவி எடுக்கிறீங்க. நீங்களா பல அனுமானங்களை பண்ணிட்டு நான் ஓப்பனா சொல்லிட்டேன்ப்பா, இது பிரைவேட் விசிட், நான் எந்த தலைவர்களையும் பார்க்கல, யாரையும் சந்திக்கல, நான் வந்து என்ன தனிப்பட்ட பயணம் அது போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 டிபேட்டுக்கு டாபிக் கொடுத்துட்டீங்க. நீங்க எடுத்துக்கிறீங்க. ஒரு ஏதோ ஒரு நடந்தா அதை வந்து நீங்க உங்களுக்கு என்ன சொல்றது, உங்க அந்த பத்திரிகையாளர் மூளை வந்து அப்படி வேலை செய்யுது. நான் போனது யதார்த்தமா ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டேன். பல திருமணங்கள்ல கூட்டணி முடிவாயிருக்கு, உங்களுக்கு தெரியாது. இது வந்து என்னுடைய நண்பர் வீட்டு திருமணம். அதுக்காக சர்ச்சுக்கு போயிட்டு நான் வந்துட்டு சவுத் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேனே தவிர, பாஜக தேசிய தலைமை இப்படி ஒரு வலுவான கூட்டணி அமையணும்னு விரும்புதா? இனி இந்த டெல்லி பயணத்தை விட்டுருங்க, பாஜக தேசிய தலைமை இப்படி ஒரு வலுவான கூட்டணி அமைந்தா 26ல நல்லதுன்னு நினைக்குதா? நான் யார்ட்டையும் அப்படி பேசல. ஜென்ரலா இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரை பிஜேபி லீடர்ஸ் இங்கே உள்ளவங்களும் சரி அங்கே உள்ளவங்களும் சரி இந்த கூட்டணி பலப்படணும்னு நினைக்கிறேன். நீங்க விரும்பக்கூடிய அந்த வலுவான என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதுடைய காம்போசிஷன் என்ன? நீங்க ஒரு கணக்கு வச்சிருப்பீங்கல்ல, யார் யாரெல்லாம் இருந்தா வலுவா இருக்கும்? அதாவது திமுகவை எதிர்க்கிற, திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை வீழ்த்தக்கூடிய கூட்டணி, அதுக்கு வரணும். நீங்கள் போய் தனித்தனியாக நின்று திமுகவுக்கு உதவி செய்து விடாதீர்கள், திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து விடாதீர்கள்ங்கிற சென்ஸில் தான் நான் சொல்கிறேன். யார் யார் வரணும் அப்படின்லாம் சொல்லலை. இந்த பதிலும் நான் உங்களுக்கு தெரியும், என்கிட்ட கேட்கறதுனால சொல்றேன் தவிர இல்லை, நான் அதை பத்தி பேசவே போறதில்லை. எந்த கம்போசிஷன்ல வலுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதிமுக இப்ப இருக்கிற என்டிஏ பிளஸ்? நான் கிளியரா சொல்லிட்டேன், யாரெல்லாம் திமுக ஆட்சி சரியில்லை, திமுகங்கிற ஆட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்களோ, தனியா நின்னோ இல்லை வேற ஏதோ கூட்டணி அமைக்கிறேன் அப்படிங்கிற பேர்லையோ கட்சிகளை 1-2 கட்சிகளை சேர்த்துக்கிட்டு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்து விடாதீர்கள், திமுகவுக்கு அது வெற்றி வாய்ப்பை கொடுத்து விடாதீர்கள், அந்த கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணி, அதற்கு வாருங்கள் சொல்கிறேன். இதில் இந்த கட்சி அந்த கட்சியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கோ அத்தனை கட்சிகளுக்கும் வரணும், வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கட்சிகள் தானே பிராக்டிக்கல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.